ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி. 90,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதால் கொண்டாட்டம். அண்ணா அறிவாலயம் முன்பு பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நோட்டாவுக்கு 5,729 வாக்குகள் பதிவு. கூடுதலாக 2,000 வாக்குகள் கிடைக்காததால் டெபாசிட் இழந்தார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் 40 இடங்களில் பாஜக வெற்றி. 8 இடங்களில் முன்னிலையில் இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பதினேழு இடங்களில் ஆம் ஆத்மி வெற்றி. 5 தொகுதிகளில் முன்னிலை. கால் நூற்றாண்டுக்கு பின் தலைநகர் டெல்லியை கைப்பற்றியது பாஜக. பெரும்பான்மைக்கு 36 இடங்கள் தேவை என்ற நிலையில் 47 இடங்களில் முன்னிலை. இருபத்தி 7 ஆண்டுகளுக்கு பின்னர் தலைநகரில் மீண்டும் கொடி நாட்டியது பாஜக. கட்சி தலைமை அலுவலகம் முன்பாக தொண்டர்கள் திரண்டு கொண்டாட்டம். புதுடெல்லி தொகுதியில் தோல்வியை தழுவினார் முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால். 3,182 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மாவிடம் விழுந்தார். மக்கள் தீர்ப்பை தலைமடங்கி ஏற்பதாக டெல்லி முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் ஒப்புதல். வெற்றி பெற்ற பாஜகவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் பேட்டி. டெல்லி ஜங்பரா தொகுதியில் முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா தோல்வி. பாஜக வேட்பாளர் தர்விந்தர் சிங்கிடம் 572 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். கல்காஜி தொகுதியில் போட்டியிட்ட டெல்லி முதலமைச்சர் அத்திஷி வெற்றி. பாஜக வேட்பாளர் ரமேஷ் பிதூரியை 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். காங்கிரஸ் வேட்பாளர்களால் தோல்வியை தழுவிய அரவிந்த் கெஜ்ரிவால், சிசோடியா. இரு தலைவர்களும் தோற்ற வாக்கு வித்தியாசம் காங்கிரஸ் பெற்ற வாக்கை விட குறைவு. டெல்லி தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட முன்னிலை பெறாத காங்கிரஸ். ராகுல், பிரியங்கா ஆகியோர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்ட போதிலும் பின்னடைவு. டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு இன்று மாலை செல்கிறார் பிரதமர் மோடி. 27 ஆண்டுகளுக்கு பின் தலைநகரை கைப்பற்றியதால் தொண்டர்களிடையே உரையாற்றுகிறார். வளர்ச்சியும் நல்லாட்சியும் தலைநகரில் வெற்றி பெற்றிருக்கிறது. வரலாறு காணாத வெற்றியை பதிவு செய்த நிலையில் பிரதமர் மோடி பெருமிதம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் 49% வாக்குகளை பெற்றது பாஜக. 9% வாக்குகளை இழந்து 44% வாக்குகளை மட்டுமே பெற்ற ஆம் ஆத்மி.
கெஜ்ரிவாலை தோற்கடித்த பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பு. 27 ஆண்டுகளுக்கு பின் டெல்லியை பாஜக கைப்பற்றிய நிலையில் முதலமைச்சர் ஆவார் என தகவல். டெல்லி தலைமை செயலகத்திற்கு சீல் வைப்பு, ஆவணங்களை பாதுகாக்க நடவடிக்கை என தகவல். டெல்லி மக்கள் மாற்றத்திற்காக வாக்களித்திருப்பதாக காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி கருத்து. முந்தைய காலங்களில் நிகழ்ந்த சம்பவங்களால் மக்கள் சலித்து போய்விட்டதாகவும் விமர்சனம். டெல்லியை பாஜக கைப்பற்றியதை அடுத்து தமிழகத்திலும் பாஜகவினர் கொண்டாட்டம். கட்சி அலுவலகத்தில் தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கினார் தமிழிசை சவுந்தரராஜன். இந்தியா கூட்டணியில் ஏற்பட்ட பிளவால் டெல்லியில் பாஜக வெற்றி பெற்றிருப்பதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வருத்தம். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருப்பது போல பிற மாநிலங்களில் இல்லை என்றும் கருத்து. ₹63,000 கடந்து தொடர்ந்து உயரும் தங்கம் விலை. ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ₹120 உயர்வு. ரிசர்வ் வங்கி வாரிய இயக்குநர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்திப்பு. மத்திய பட்ஜெட்டுக்கு பின் வழக்கமாக நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்று ஆலோசனை. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது கவனம் ஈர்த்த சிறுவன். கெஜ்ரிவால் வீட்டுக்கு அவரை போலவே உடையணிந்து வந்ததால் தொண்டர்கள் உற்சாகம். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வழக்கத்திற்கு மாறாக கடும் பனிப்பொழிவு. காலையில் அடர் புகை போல பனிமூட்டம் சூழ்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. சென்னையில் காலை 8 மணி வரை நீடித்த கடும் பனிமூட்டம். 25க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதால் பயணிகள் அவதி. பாலியல் வன்கொடுமை முயற்சியின் போது ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணிக்கு ரயில்வே அதிகாரிகள் ஆறுதல். வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கர்ப்பிணிக்கு ₹50,000 கருணைத் தொகை வழங்கினர். பாலியல் வன்கொடுமை முயற்சியின் போது ஓடும் ரயிலிலிருந்து கர்ப்பிணி தள்ளிவிடப்பட்ட சம்பவத்தில் மேலும் ஒரு அதிர்ச்சி. பாலியல் சைக்கோ ஹேம்ராஜ் தள்ளிவிட்டதில் கீழே விழுந்து படுகாயம் அடைந்ததால் பெண்ணின் வயிற்றிலிருந்த சிசு உயிரிழப்பு. திண்டிவனம் அரசு கலைக்கல்லூரியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை. ஆசிரியரை தகுதி நீக்கம் செய்ய பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். திருவள்ளூர் அருகே உள்ளாட்சி தேர்தலின் போது ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக ஒருவருக்கு சரமாரி அரிவாள் வெட்டு. திமுக எம்எல்ஏ விஜி ராஜேந்திரனின் அழுத்தம் காரணமாக மருத்துவமனையிலிருந்து உடனடியாக டிஸ்சார்ஜ் செய்ததாக கூறி உறவினர்கள் மறியல்.
ஏப்ரல் மாதத்திற்குள் அனைத்து ரயில் நிலையங்கள் நடைபாதைகளில் முழுமையாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும். ரயிலில் பெண் பயணிகளுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து தென்னக ரயில்வே விளக்கம். ஹெல்மெட் அணியாமல் பைக் ஓட்டிய தவேக பொதுச் செயலாளர் புஸ்ஸை ஆனந்த் 1000 ரூபாய் அபராதம் விதித்து மாம்பலம் போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை. வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக இறக்குமதி 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பாம்பன் ரயில் பாலத்தின் திறப்பு விழா ஒத்திகை. செங்குத்து தூக்கு பாலத்தை படகு கடந்து சென்றதையும் ரயில்கள் இயக்கப்பட்டதையும் கண்டு ரகளித்த மக்கள். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே விளைநிலத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியால் விபத்து. வட மாநிலத்தைச் சேர்ந்த தந்தை மகன் உயிரிழந்த நிலையில் சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்திருந்த இருவர் கைது. சென்னை கண்ணகி நகரில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாததால் கர்ப்பிணி பெண்ணிற்கு சிசு இறந்து பிறந்ததால் ஆத்திரம். மருத்துவமனை வாயிலில் அமர்ந்து உறவினர்கள் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். இப்போ என் குழந்தைய மண்ணில் கொடுத்துட்டு நான் அனாதையாக உட்காந்துட்டு இருக்கேன். இதுக்கு யாரு காரணம்? எனக்கு யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். இதுக்கான போராட்டம் நாங்கள் பண்ணுவோம். இதுக்கான தீர்வு எங்களுக்கு கிடைச்சாகணும். பட்ஜெட் நகலை எரித்து நாகையில் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம். போலீசார் தடுக்க முற்பட்ட போது வாக்குவாதம் தள்ளுமுள்ளு. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே பெண் குழந்தையை கட்டைப்பையில் வீசி சென்ற கொடூரம். பிறந்து 20 நாட்களேயான பெண் குழந்தையை சாலையோரம் வீசி சென்றது யார் என போலீசார் விசாரணை. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கல்லூரி மாணவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது. தனியார் கல்லூரி மாணவரை கைது செய்து கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை. 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி கோப்பையை வெல்வதற்கு துணை புரிந்த கமலினிக்கு 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை. தமிழ்நாட்டைச் சேர்ந்த கோகோ விளையாட்டு வீரர் சுப்பிரமணிக்கும் 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. திருச்சி மணப்பாறைப்பட்டியில் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தனியார் பள்ளி தாளாளரின் கணவர் மீது தாக்குதல். மாணவியின் பெற்றோர் உறவினர்கள் விசாரித்து தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியீடு. சொல்லிரு, நான் உன்னை தப்பிக்க விட்டுறேன். சொல்லிரு, நான் உன்னை விட்டுறேன். நீ சொல்லிடு, விட்டுறேன். கை வச்ச